காவல்துறையின் பாண்டுவாத்திய குழுவினர் கடந்து செல்ல இப்பொழுது SDAT அணியினை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் வணக்க மேடைக்கு முன்பாக கடந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசின் முன்னாள் அமைச்சரும் மத்திய சென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திரு தயாநிதி மாறன் அவர்கள் இப்பொழுது இந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். SDAT அணியினர் பல்வேறு முறை மாநில போட்டிகளிலே சாம்பியன்ஷிப் வென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை சார்ந்தவர்கள் இந்த அணியினை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து இந்த SDAT அணியினை பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வைக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. SDAT அணியினர் வணக்க மேடையினை கடந்து பாடி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்த அணியினை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இப்பொழுது வணக்க மேடையினை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மிக அதிகமான வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கொண்ட ஒரு அகாடமியாகும். இவர்களும் இளையோர் போட்டிகளிலும் சரி மற்ற சீனியர் போட்டிகளிலும் சரி இப்பொழுது பதக்கம் வெல்ல தொடங்கி மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது பாடி ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியினர். ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ஸ்டெல்லா ஸ்பிரிண்டர்ஸ் அணியினை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அகஸ்தியா அகாடமி அணியினை சார்ந்தவர்கள் தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியினை சார்ந்தவர்கள் ட்ராக் ரைடர்ஸ் அணியினை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இப்பொழுது வணக்க மேடையினை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வல்லவன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியினை சார்ந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து பீயிங் அத்லெட்டிக் கிளப் அணியினை சார்ந்தவர்கள் இப்பொழுது வணக்க மேடையினை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். மலை ஸ்போர்ட்ஸ் அணியினை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் ஸ்காட் அத்லெட்டிக் கிளப் அணியினை சார்ந்த வீரர்கள் இப்பொழுது மேடைக்கு முன்பாக வணக்க மேடைக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். SBOS ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் அணியினர் இப்பொழுது வணக்க மேடையினை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியினை சார்ந்தவர்கள் அவர்களை தொடர்ந்து பாப்பநாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி கார்ல் மார்க்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் இப்பொழுது வணக்க மேடையினை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, இந்த செப்டம்பர் மாதம் ஈரோட்டில் மாவட்டங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டி வருகின்றது என்பதை நீங்கள் அறியக்கூடும். ஆகவே இப்பொழுது இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுடைய போட்டிகளை நன்முறைப்படுத்தி அதற்கு தகுந்தவாறு செப்டம்பரில் மாவட்டங்களுக்கிடையேயான போட்டியிலே நல்ல முறையிலே கலந்து கொள்ள வேண்டும்
என்பதே தமிழ்நாடு தடகள சங்கத்தின் நோக்கமாக இருக்கின்றது. இந்த ஊக்கமருந்து என்பதை பொறுத்தவரை நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடும். நிச்சயமாக உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. உங்களுடைய